தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி கையெழுத்து போராட்டம் ஒன்றினை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுத்து வருகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைக்கும் பாதுகாக்கும் சபைக்கும் அனுப்புவதற்காக இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த போராட்டத்தின் பகுதி வேலை திட்டமானது இன்றைய தினம் நவாலி மற்றும் மானிப்பாய் பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன், வலிகாமன் தெற்கு மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள், சமூக மட்ட பொது அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கையொப்பங்களை பதிவு செய்தனர். எமது தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஐநா மனித உரிமை பேரவைக்கும் செயலாளர் நாயகத்துக்கும் பாதுகாப்பு சபைக்கும் அனுப்புவதற்கான வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று நாங்கள் நவாலியிலே இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இலங்கையின் பல பாகங்கள், அதாவது எங்களுடைய தாயக மண்ணிலே பல பாவங்களிலும் மாவட்ட ரீதியாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிழக்கு மாகாணங்களில் தலைநகரங்களில் இது முன்னெடுக்கப்பட்டது. அப்படி இருக்கின்றும் இன்றைய தினம் பிரதேச வாரியாக கிராம மட்டங்களிலும் உள்ளூரிலும் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மண்ணிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள், அதை தாண்டி எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஆதாரமாக இன்றைக்கு செம்மணி புதைக்குழி திகழ்கிறது. யுத்தமற்ற சாதாரணமான மக்கள் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட இராணுவ சோதனை சாவடியிலே அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் என்ற ஆயுதம் தாங்காத யுத்த சூழலற்ற நேரத்திலே இந்த மக்கள் அந்த பிரதேசத்தில் பயணித்த பொழுது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் கொலை செய்யாமலே புதைக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எங்களுடைய இனத்தினுடைய நீண்ட கோரிக்கையான இனப்படுகொலைக்கான ஆதாரத்தின் பிரதான பங்காக இனப்படுகொலைக்கான நோக்கத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இது போன்று பல மனித புதைகுழிகள் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வடக்கு கிழக்கிலே இந்த புதைகுழிகளை நாங்கள் மீள தோண்டி எடுப்பதற்கும் அதே போன்று அதற்கான சர்வதேச நிதி மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றையும் ஐநா மனித உரிமை பேரவையிலே, மனித உரிமை உயர்ஸ்தானியர் அலுவலகத்திலே ஒஸ்லாப் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது நிறுவனம். அது இந்த ஆதாரங்களை சேகரித்து வகைப்படுத்தி பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் இந்த செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று சர்வதேச நீதி பொறிமுறையை உடனடியாக ஐநா கால அவகாசம் வழங்காது ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த கையொப்பங்களை பெற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான கையொப்பங்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் ஐநாவுக்கு கையளிப்பதற்கான வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களும் இதுக்கு பரிபூர்ண ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். இலங்கை அரசாங்கம், எல்லா அரசாங்கங்களுமே சர்வதேச பொறிமுறையை நிராகரித்து வருகிறார்கள். அதனால அவர்கள் அந்த வசதியை அவர்கள் கேட்க போவதில்லை. அதனால்தான் நாங்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக சர்வதேச மேற்பார்வையும் சர்வதேச தொழில்நுட்பத்தையும் கொண்டு இந்த மனித புதைக்குழிகள் கையாளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாக நாங்கள் இதை அனுப்புகிறோம். இதன் அடுத்த கட்டமாக ஐநாவினுடைய நேரடி கண்காணிப்பிலே இந்த மனித புதைக்குழிகள் அவர்களுடைய தொழில்நுட்பத்தோடும் அவர்களுடைய நிதி பங்களிப்போடும் செயற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.